ஆயா ஆயா, என்னாச்சு உடம்புக்கு இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? பார்த்து எந்திரிங்க. பார்த்து பார்த்து பார்த்து. அவள்தாம்மா. உட்காரு. படுத்துடுறேம்மா. இப்படி வா, இங்கே பாருங்க. போதும். சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா. எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? வீடு வீடா? ஆ, நம்ம வீடு மெட்ராஸ். மெட்ராஸா? இங்கே கோயம்பேட்டில் என்ன பண்ணுறீங்க? யாரு? கோயம்பேட்டில் இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே ஆ, நான் சும்மா ஒரு பொம்பளை கூட வந்தேம்மா. ம். அது போயிடுச்சு. உங்களுக்கு பசங்க இல்லையா? உங்களுக்கு பசங்க? பசங்க இருக்குது, ஆ அக்கா தங்கச்சிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆ வந்தால ஆ, விட்டு போயிட்டா. இங்கே விட்டு போயிட்டாங்க. நான் போயிடுவேம்மா. ஐயோ, அம்மா, நான் பஸ் என்ன எங்கள் வீடு கிட்ட போயிடுவேன். போயிடுவீங்க. போயிடுவேன். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? ஆ, இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? ஆ, ஒரு 6-7 நாள் தான். ஐயோ. பரவாயில்லம்மா. ஆ, பஸ் இங்கே பிடிச்சா ஓடிக்கிட்டாங்க தான். சரி, எதோ சாப்பிட்றீங்களா? ஆ, ஏதோ டீ வாங்கிட்ட அன்னைக்கு, டீ வாங்கிட்டு நேற்று வாங்கி அந்த மாதிரி. எத்தனை பேர் நாஸ்தா வாங்கினார் சொன்ன வாங்கினார் மாட்டேன்னுச்சிங்கம்மா. நாஸ்டா வேணுமா? ஆமாம்மா. செல்லமே. வாங்கினார் பேர். எத்தனை எத்தனை இட்லி வேணும்? இங்கே பாருங்க, 2 போதும். 2 போதுமா? நான் வாங்கி வந்து தரேன். போ. சரியா? இங்கே வெயிட். ஆயா ஆயா ஆயா, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டேன். ஆமாம், ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு தோசை எல்லாம். குளிச்சுட்டு பிரச்சா சாப்பிட்றீங்களா? ஆமாம், இப்போ வேணாம். சரியா? நடக்க முடியாதும்மா. ஐயோ. அதுதாம்மா வீட்டில். சரி இருங்க, நான் பொண்ணு தானே, நான் தூக்கக்கூடாது. அவங்கள கூட்டு போகிறாங்க தான். நான் தூங்கிட்டு போகிறேன். நான் எதுக்கு இருக்கேன்? வாங்க, இப்படி வாங்க. இப்படி வாங்க. இரு, அதெல்லாம் வேணாம். நான் தான் பொண்ணு. இங்கே வாங்க. காலை நீட்டிக்கோங்க. ஐயோ, நான் தான். இங்கே வாங்க. என்னம்மா நீ? ஐயோப்பா. ஐயம்மா, இந்த பைய எடுத்து கொடுங்களேன். அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆயா மேலே மடியில் வச்சுக்கோங்க. ஆ, போலாமா? போலாமா? எங்கம்மா? வா. எதிர்க்கவா? அம்மா அம்மா, எப்பா அம்மா முடியல ஆயா. ஆமாம், உன்னால் முடியத்தான். அப்படியே பாருப்பா. தண்ணி கொடுப்பா அம்மாவுக்கு. அப்பா, ஆயா இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறியா ஆயா? நான் என்ன முடியல பண்ண? ஆயா என்னால். முடியாத போ. எப்படி தண்ணி குடிச்சிக்கிட்டா கொஞ்சம்? ஆ, தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடிக்கிறீங்களா? போதுமா? இங்கே உக்காந்துருக்கீங்களா? போயிட்டு இங்கே உக்காந்துருக்கீங்க. நான் போய் டப்பை எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஆமாம். ஆ, ஆமாம், பார்த்து. அப்பா, ஒரு மணக்கட்டை எது இருக்காம்மா? அப்பா,
அவ்வளோதான். ஆமாப்பா. அது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப். நான் குளிச்சாலே போகாது. ஐயா கொஞ்சம் தூக்கி பிடிங்கம்மா, ஒரு புண்ணியம்மா உங்களுக்கு. கோச்சிக்காதீங்கம்மா, நம்ம பெத்த தாய் மாதிரிம்மா. அந்த நைட்டியை உட்கார வச்சிருங்க. அவ்வளோதான். ரொம்ப 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 நன்றிப்பா, உங்களுக்கு புண்ணியம்ப்பா. வா பாருப்பா, பார்த்து அப்படியே இருங்க. காட்டு. ஆயா குளிப்போமா? அம்மா கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, திறக்காதீங்க. ஊத்துங்க. நேரா நிமிருங்க, நிமிருங்க. பாவம் அந்த அம்மா செய்யறாங்க பாருங்க, உங்களுக்கு புண்ணியம். ஊத்துங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. போயாப்பா, விளையாட்டு சொல்றாங்கப்பா, பேர மாதிரி. கோச்சுக்காதப்பா, அவங்களுக்கு கூச்சமா இருக்கு போல. கையை கட்டுங்க. கையை கட்டு, காலை கட்டுங்க, நீட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விடுமா, கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா இதில். போதும். நாருங்கம்மா, காலில் தேய்ச்சிருவோம். ஓவர் அழுக்கு. அப்படியே இருங்க. வர வர இதை கொஞ்சம் பிடிங்களாம்மா, அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுறேன். தண்ணி ஊற்றுமா ஆயா, ஊற்றுமா. சூப்பரா இருக்கா? அப்படியாடா? தூக்கி
கட்டுங்க. இல்ல நாங்க அடிக்கிறோம் கொஞ்சமா கழுத்து கிழுத்து மூஞ்சி ஏன் பட்டி சரியா இதுமா கட்டு. சீப்பு கொடுங்கம்மா. கட்டுங்க ஆயா, நிமிருங்க. ஆ பவுட்ரு கொடுங்க. இந்தா கட்டு. மூஞ்ச கட்டு, நல்லா கட்டு. கட்டு. ஓ மாமா சாப்பிடுமா அப்படி உக்காந்துக்கோங்க. கீழே உட்காந்துக்கிறீங்களா? கீழே உட்காந்து சாப்பிடுவீங்க, இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டீங்களா? காட்டு. விடுங்க கொடுங்கம்மா. இருக்குமா. பாட்டி ஆப்பியா அந்த ஊர்னாதான் இருக்காங்க. அம்மா ஒரு ரூபாய் நீங்க ஒரு ரூபாய் சாப்பிட்டாங்க. இந்தா கொஞ்சம் ஊறும்ல. ஆமா. மெதுவா மெதுவா நல்ல நியாயமாக தான் கொடுத்துருக்குறேன். நல்லா இருக்கா? இப்போ குளிச்சுட்டு நல்லா இருக்கா? சில்லுன்னு இருக்காயா? ம் போதுமா? ஊட்டவா? ஆமாம். ஆ சரி, அதை அப்படியே வச்சிருங்க. ஊட்டவா? ஊட்டவா? சாப்பிட்றாங்க, பசிக்குதான். போதுமா? இந்த கை கழுவிடுறேன், அதுல வச்சிருங்க. காட்டு. காட்டுங்க. இந்தா இன்னொரு வாய் ஊற்றணுமா? போதுமா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, துண்டு தரேன். நீங்கள் போட்டுருங்கம்மா. ஆயா சந்தோஷமா? எப்படி உங்க நல்ல சில்லுன்னு இருந்ததை குடிச்சு? ஆ வேற எதாவது வேணுமா? வேற வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, செய்கிறேன். நல்லா இருக்கா? சரி, நீங்க இருக்கிற இடத்துக்கு போலாமா? நீங்க இருக்கிற இடத்துக்கு போலாமா? ஆமா. சரி சரி சரி, நல்லா இருக்கா? சரி சரி. ஆயா இங்கே இருங்க, வண்டி எடுத்துட்டு வரேன். வண்டி எடுத்துட்டு வரேன். வண்டியில போ, உட்காருங்க. கட்டுங்க.
வச்சுக்கலாம் இருக்குதுமா ஐயம்மா வேறு செய்துமா ஆ ஆ பிடிச்சிக்கோங்க. போலாமா? போகலாமா? ஹலோ. ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆ? சந்தோஷமா? போதுமா? போகலாமா? நல்லா குளிச்சிங்களா? நல்லா குளிச்சு. சந்தோஷமா? ஆ வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? டீ வேணுமா? வாங்கிக்கிறவா? வாங்கினாம்மா. குடிக்கிறீங்களா? நான் ஆமாம்மா. ஆற்றி கொடுக்குறேன். ஆ வேற என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேணாம்மா. போதுமா? இந்த டீ மட்டும் வாங்கி வந்துட்டா இங்கே இருக்கீங்களா? நீ போகிறேன் நானே வாங்கி வந்துடுறேன். அப்போ சரியா? அப்போ ஆ இங்கே உக்காந்துருங்க, இருங்க வாங்கி வந்துடுறேன். ஆயா வாங்கி வந்திருக்கேன் டீ. ஆ ஆ டீ டீ குடிக்கிறீங்களா? இந்தா. போதுமா? கட். போதுமா? போகமா போதுமாயா? போகமா. சரிப்பா சரிம்மா. சரி 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 சரி. சந்தோஷமா? ஆ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துக்கிறேன். சரியா? போயிட்டுனே நான் வரேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அடிக்கடி உங்களை. சரியா? உங்கள் பேர் என்ன? லட்சுமி. லட்சுமி. அவ்வளோ உங்கள் லட்சுமின்ற நேமுக்கு அவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளுமே செழிப்பமாக இருப்பீங்க. சரியாயா? நான் உங்களுக்கு என்ன வேணும்? பேத்தியா பொண்ணா? பொண்ணு. சரிம்மா சரிம்மா. வீட்டில் யாரோ பசங்க இருக்கிறாங்க ஆயா. பொண்ணுங்களாங்க இருக்கிறாங்க. சரி பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துக்கிறேன். படுத்துக்கோ. படுத்துக்கோ. என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயாவை வந்து சந்தித்தோம். ஏற்கனவே வந்து இங்கே உள்ள மக்களுங்கெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த ஆயா ரொம்ப 6 மாதமாக 8 மாதமாக இங்கே இருந்து படுத்த படுக்கையில் பாத்ரூமு எல்லாமே போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அவங்கள வந்து விசிட் பண்ணி உடனடியாக வந்து அவங்கள தூக்கிட்டு போய் சுத்தம் செஞ்சு
நல்லபடியாக அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து காப்பகம், நீங்கள் எல்லோரும் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. காப்பகன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஆயாவை வந்து நடக்கிற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துப்பாங்க. ஆனால் ஆயா படுத்த படுக்கையிலே இருக்காங்க, உக்காந்தும் இருக்காங்க, நடக்க மாட்டுறாங்க. 2வது அப்போ கூட வந்து இங்கே காப்பகத்துலேருந்து இங்கே வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஆயா வந்து போகலை. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆயா ஒரு தடவை கேட்போம். அவங்க காப்பகத்துக்கு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா உடனடியாக அவங்கள வந்து நம்ம காப்பகத்தில் சேர்த்துடலாம். ஆயா, காப்பகத்துக்கு போகிறீங்களா? யாரு? முதியோர் இல்லத்துக்கு போகிறீங்களா? ஐயே, நான் போயிட்டு வந்துட்டேன். வேணாவா? வேணாம்மா. வேணா, போய் சேர்ந்துக்கோங்க. நான் போய் சேர்த்து விட்டுமா? வேணாம்மா. வேணாவா? காலைல சரி 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 சரி. இங்கேயே உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறாங்களா? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க டைமுக்கு? யாருன்னா ஊற்றி வாங்கி கொடுப்பாங்க. அப்படியா? யாரை வர? அப்படியா? அங்கெல்லாம் போக மாட்டீங்களா? காப்பகத்துக்கு போக மாட்டீங்களா? போக மாட்டேம்மா. இங்கே இருந்துக்கிறீங்க? எங்க? இங்கே இங்கே இல்லை, எங்கள் வீட்டில். கோயம்பேட்டில் இருந்துக்கிறீங்க? ஆமாம். பார்த்தீங்கன்னா ஆயா வந்து என்ன ஒரு விஷயம்னா, எல்லாம் இங்கே உள்ளவங்கெல்லாம் நம்ம காப்பகத்துக்களை வந்து இங்கே ரெக்கவர் பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க போகலை. ஆனால் இங்கே பஸ்ஸு டிரைவரு, மற்றபடி வந்து இங்கே அந்த மேடம், இங்கே சைடில் இருக்கிற எல்லா மேடம்லாம் வந்து நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சாப்பிட்றதுல கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றாங்க. அவங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கும் இந்த மாதிரி நிலமெல்லாம் வரக்கூடாது. எதுக்காக வந்து, ஆனால் நீங்கள் வந்து கேட்டோம், இவங்க எப்படி இங்கே ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ எடுத்துட்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன காரணங்கள் தெரியல. ஆனால் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறதுனே, யாரும் என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பொதுமக்கள் ஆகிய மக்கள் நீங்கள் பணமோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் எதுவும் கொடுத்து உதவ வேணாம். நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு வேளை 2 இட்லி, ஒரு டீ, இப்போ நான் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட வயிற்றை வந்து கழுவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களோட சுச்சுவேஷன் இப்போ அதுதான், அப்படி தான் இருக்குது. நம்ம சேனலில் பார்க்குற மக்களுங்க எல்லாருமே நீங்கள் தயவுசெய்து சென்னை கோயம்பேடு வந்தீங்கன்னா ஆயாவுக்கு 2 இட்லியோ இல்லை ஒரு தோசையோ குழந்த மாதிரி நீங்கள் கூட ஊட்டி கொடுத்துட்டு கூட போகலாம். ஏன்னா நம்ம பெத்த தாயாக இருந்தால் பிள்ளையாக இருந்தால் நம்ம செய்ய மாட்டோமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். ஆமாம், சேவையிலே வந்து மிகப்பெரிய சேவைகள் வந்து சொல்லுவாங்க. அன்னதான சேவை சொல்லுவாங்க, படிப்பு சேவைகள் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு சேவை தான். ஆனால் வந்து இவங்களை கூட்டி போய் சுத்தம் செய்கிறது ஒரு பெரிய விஷயம். திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இவங்களுக்கு இந்த விஷயத்தை வழங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும். பாவமாக இருக்கு, குழந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலங்களில் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் போல். ஏன்னா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக கடவுள்கிட்ட எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இவங்களோட உடம்பு மிக சரியாகி நல்லா நடக்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்கும். ஆனால் முடியல. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வேண்டுங்கிற உதவிகளை வந்து மக்களாகிய நீங்கள் சென்னையிலேயே இருக்கட்டும், இல்லை வெளிப்புற மாநிலங்கள் யாராவது நம்ம சென்னைக்கு கோயம்பேட்டுக்கு வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா ரிஃபர் 3வது பிளாட்ஃபாரத்தில் இந்த ஆயா படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுங்க, ஒரு டீயோ. அவங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க, 2 இட்லி ஒரு தோசை தான். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டு பொறுமையாக சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் ஊட்டி விட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ரெப்போராகி நல்லா பண்ணியிருக்கோம். அவங்க நல்லா கிளியர் பண்ணியிருக்கிறேன். மெயினாக ரொம்ப வெயிட்டு என்னால் தூக்கவே முடியல. ஆனால் எல்லா மக்களுமே இங்கே எல்லாருமே எனக்கு உதவிலாம் வேறு பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். தூக்கவும் தண்ணி ஊற்றவும் என்னால் தூக்கவே முடியல, கையெல்லாம் விட்டு போச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த சேவையை என் கூட சேர்ந்து செஞ்சுருக்காங்க. எல்லாரோட அந்த பெண்களுக்கு ரொம்ப நன்றி, என்னோட வாழ்த்துக்கள். அந்த அம்மாலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தலைக்கு தண்ணி ஊற்றுனாங்க. எல்லாரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இந்த மாதிரி நிலைமை விரோதிங்களுக்கு கூட வரக்கூடாது. ரொம்ப நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அம்மா போயிட்டு வரட்டுங்களா? அம்மா போயிட்டு வரட்டுமாம்மா? எந்திரிங்க. பார்த்து எந்திரிங்க. மாற பாருங்க. போயிட்டு வரட்டுமா? நன்றிம்மா. போயிட்டு வரட்டுமா? பத்திரமா இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம் அம்மா. பாய்மா, வரம்மா.